ஷாலோம், பிரைஸ் காட். பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் எண்ணாகமம் 33ஆம் அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். எண்ணாகமம் 33ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது மோசே, ஆரோன் என்பவர்களுடைய தலைமையின் கீழ் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விபரத்தை குறித்து வாசிக்கிறோம். யாத்ராகமம் புத்தகத்தில் வாசிக்கும் போது பாளையம் இறங்கினார்கள், கேம்ப் போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டே பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது கர்த்தர் அவர்களை எப்போ எழும்ப சொல்கிறாரு, எப்போ அவங்க தங்க சொல்கிறாரு, இதெல்லாமே கர்த்தர் கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்போ என்னைக்கு அப்படி எந்த விஷயங்களும் அவங்களுக்கு தெரியாது. அது பகலாக இருக்கலாம், இரவாக இருக்கலாம். மேகம் எழும்பும்போது அவங்க டெண்டை கிளியர் பண்ணிட்டு போகணும். ஸோ இப்பொழுது கானான் தேசத்துக்குள்ளே அவங்க போகணும். அதனால் கர்த்தர் அதை ரெக்கார்ட் பண்ண சொல்கிறார் மோசே கிட்ட. எங்கே இருந்து எங்கே போனாங்க, எங்கே ஸ்டே பண்ணாங்க, இந்த காரியங்கள் அனைத்தும் விபரமாய் எழுத சொல்கிறாரு. அது மோசையே செய்யலை, கர்த்தர் சொல்லி தான் மோசே அதை செய்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படியாக வளர்ந்து வந்திருக்கிறோம், எப்படி நமக்கு சறுக்கல் வந்தது, ஆனாலும் கர்த்தர் நம்மை எப்படி பாதுகாத்தார், அந்த ஆலோசனைகளை தந்தார். ஏன்னா நாம் ஜீவனோடு இருக்கிறது எவ்வளோ ஒரு கிருபை இல்லை. நாம் நிற்க பலன் தந்தார். அப்படியாய் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் முரட்டாட்டம் பண்ணி அவர்கள் கீழே விழுந்தாலும் அவருடைய இரக்கத்தால் பலனை கொடுத்து அவர்களை ஆசிர்வதித்து கொண்டிருந்தார். அதே போல் இதை திரும்பி பார்க்கும் பொழுது அது நமக்கும் அதிகமான பலனை கொடுக்கிறது. இந்த முதல் 3 வசனங்களிலே வாசிக்கும் போது, பஸ்கா அவர்கள் புறப்பட்ட அந்த மாதம் எபிரேயர்களுக்கு முதல் மாதமாக கர்த்தர் வைத்தார். கேலண்டரில் அது முதல் மாதம் அல்ல, ஆனால் அவங்க புறப்பட்ட போது அதுதான் அவர்கள் முதல் மாதமாக கர்த்தர் வைத்திருந்தார். அதை ஆபீப் மாதம் என்று பார்த்தோம். அது எபிரேய கேலண்டரில் முதல் மாதம். அதாவது அந்த மாதத்தில் 14ஆம் தேதி பஸ்காவை ஆசரிக்க சொன்னார். 15ஆம் தேதி ராமசேசை விட்டு அவங்க புறப்பட்டார்கள் என்று மோசே எழுதுகிறார். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் இதுதான் எங்கள் முதல் மாதம் என்று ஒப்பு கொடுக்கிறார்கள். ஏன்னா முதல் மாதம் 15ஆம் தேதியிலே பஸ்கா அடிக்கப்படணும். எகிப்தியருடைய கணக்கை வைத்தால் அவங்க பஸ்காவை மிஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் திரும்ப திரும்ப மோசே வைத்து கர்த்தர் இங்கே அதை சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. யாத்ராகமம் புத்தகம் ஆல்ரெடி தியானிச்சிட்டோம், இருந்தாலும் அதை திரும்ப ஆராய்ந்து தியானிக்கும் போது ஒரு அமேசிங்காக இருக்குது. எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் ஜனங்கள் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள் அப்படின்னு மோசே அந்த வசனங்களில் நம்ம எழுதியிருக்கிறத வாசிக்கிறோம். அப்போது இவங்க ஸ்லேவ்ஸாக இருந்தாங்க. அதனால தான் இந்த மக்கள் இப்படி பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. வசனம் 4 கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த 10 விதமான வாதைகள், அதனால் சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த மீட்பை என்ஜாய் பண்ணி ருசிக்க வேண்டும். ஆனால் அதுதான் இந்த பேட்டிலை திரும்ப 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 சொல்கிறாரு. ஏன்னா இது மாதிரி நம்மையும் பிசாசின் கரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பேட்டில் செய்து அவர் பிடுங்கி நம்ம காப்பாற்றி அவருடைய சொந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ நம்ம ஆத்துமாவே அவர் அதனால் விடுதலையாக்கி இருக்கிறார். அதான் அந்த வேர்ஸ் 4வது வாசிக்கும் போது அடக்கம் பண்ணுவது, நீதி செலுத்துறது, இதெல்லாம் the day of redemption and the day of judgment for unbelievers. ஸோ அவங்களுக்கு என்ன குறிப்பாக அந்த 10 வாதைகளை எதனால் அப்படி அது அவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதெல்லாம் தெய்வங்களாக இருந்தது. அதற்கு சில உருவங்களை அவங்களே சிம்பாலிக்காக வச்சுட்டு அதை வழிபட்டுட்டு இருந்தாங்க. நைல் நதி அப்படி ரத்தமாக மாற்றப்பட்டது. ஏன்னா தண்ணீர் அவங்களுக்கு தெய்வமாக இருந்துச்சு. கர்த்தர் கொடுத்த அந்த வாதைகள் எல்லாமே எகிப்தின் தெய்வங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை மேலே தான் அடிக்கப்பட்டது. ஸோ இதற்கு பின்னால் பிசாசு இது ஒன்றுமில்லை என்று உணர்த்தினாலும் ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் அந்த பாளையம் இறங்கின காரியங்கள், அவர்கள் முறுமுறுத்ததான காரியங்கள், அதனால் தண்டிக்கப்பட்ட காரியங்கள், இது எல்லாமே நாம் பார்க்கும்போது அவர்களுடைய கீழ்ப்படியாமையின் அந்த ஒரு பெரிய உச்சக்கட்டம் தான் என்று காணப்படுகிறது. ஸோ இதை குறித்தும் மோசே கிட்ட தெளிவாக கர்த்தர் எழுத சொல்கிறாரு பாருங்க. ஏன்னா இது நமக்கும் ஒரு லெசனாக இருக்குது. நமக்கு நாம் பிறந்ததுலேருந்து உள்ள காரியத்தை லிஸ்ட் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? அதை எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும்? நம்ம அதை நிறைய காரியங்கள் நம்ம ஒருவேளை மிஸ் பண்ணியிருக்கலாம்.
ஆனால் இங்கே 40 வருஷ அனுபவத்தின் பிரயாணத்தை எழுதினா இந்த புக்கு காணாது. ஆனால் முக்கியமான காரியங்கள் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. இதை நாம் அறிந்து கொள்வதற்காக தான் கர்த்தர் பதிவு செய்ய சொல்கிறார். முக்கியமாக நான் பாயிண்ட் பண்ண விரும்புகிறது என்னென்னா, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ கம்ஃபர்டபுள் லைஃப். மற்றவங்களுக்கு அது பெட் ஆஃப் ரோசஸ் போல் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு இப்படி இல்லை. ஆனால் அந்த பெரிய ஒரு சமாதானம் என்னென்னா, பாதுகாப்பு, அவருடைய உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சமாதானம் நமக்கு அவர் தருவார். சந்தோஷம், நிறைந்த ஒரு வாழ்க்கை அவர் ஒருவரை தர முடியும். நம் தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வை பெறுகிறதற்கான வாழ்க்கையில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆரோன் ஓர் மலையில் மரணமடையும் போது 123 வயதிலே மரிக்கிறான். இவர் மரித்து கொஞ்ச நாளிலே மோசேயும் மரிக்கிறார். அப்போ அவர் மரிக்கும் போது 120 வயது. ஸோ ஆரோன் 83 வயதாகும் போது அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். மோசே 40 வயசில் வெளியில் வர்றாரு. அப்புறம் 40 வருஷம் மீதியானியரில் ட்ரெயின் பண்ணுறாரு. அவர்கள் வெளியில் வரும்போது மோசேக்கு 80 வயசு. அடுத்து வசனம் 50லேருந்து 54வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது நம்ம மனுஷனா உலக பிரகாரமாக பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவர்கள் பூர்வ குடிகள், அவர்களை துரத்தலாமா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் எவ்வளோ ப்ராப்ளங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்று. ஸோ அது இன்றைக்கு வர அந்த உலகமும் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஏறக்குறைய 3000 ஆண்டுகள் ஆன பிறகு இதே டிஸ்பியூட் தான் போய்கிட்டே தான் இருக்குது. கர்த்தருடைய பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா தான் நமக்கு அது புரியும். இதுதான் அவர்களுடைய நியாய தீர்ப்பு நாளாகும். ஏன்னா பிசாசின் ஃபோக்கஸ் இந்த தேவனுடைய கரத்தினால நாம் அழிக்கப்படணும் என்பது மட்டும்தான். அவனுக்கு அது ஒன்று தான் ஃபோக்கஸ். அப்போ இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அன்று பிசாசு இதைத்தான் அவங்களுக்கு செய்தான். ஏன்னா இன்றைக்கும் நமக்கும் அதை அவர்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். அது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. வசனம் 55, 56வது கடைசி வசனங்களை வாசிக்கும் போது அந்த 55ல் பார்த்தா ஆரம்பத்தில் பிசாசு குவாய்ட்டாக தான் இருப்பான். ஆனால் இல்லைன்னா அவங்களை உபத்திரப்படுத்துவார்கள் என்று கிளியராக அவர் சொல்கிறாரு. ஆனாலும் பஸ் 56ல் பாருங்கள், இன்னும் பரிதாபம் என்னென்னா, அவர்களுக்கு நான் என்ன செய்ய நினைத்தேனோ அதை மீட்கப்பட்ட உனக்கு நான் செய்வேன் அப்படிங்கிறார். ஸோ அது இன்றைக்கும் ஏதாவது அதில் மாறி இருக்குது, அது கண்டினியூ ஆகிக்கிட்டு தான் இருக்குது. பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த அதிகாரத்தின் மூலமாக நாமும் நிறைய கற்றுக்கொண்டுள்ளோம். ஆமீன். நாம் ஜெபிப்போம். லவ்விங் கிரேஷியஸ் ஹெவன்லி ஃபாதர், இந்த எண்ணாகமம் 33ஆம் அதிகாரத்தின் மூலமாக இத்தனை காரியங்களையும் எங்களோடு பேசினதற்காக நன்றி. ரட்சிப்பை பெற்ற பிறகு மீண்டும் பாவத்தில் வீழ்வதால் ஏற்படும் பரிதாப நிலை, அந்த பின்னிலைமையை காட்டிலும் முன்னிலைமை இன்னும் அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்று எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறீரே அப்பா. வலிவி போகாதபடி உம்மில் நிலைத்திருக்கும் அந்த அன்பையும் அப்பா, ஜெயம் கொள்ளுகிறவர்களோ எவர்களோ அவர்களே சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பது போல ஜெயம் கொண்டு அந்த வாடாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டு அப்பா, உம்மை துதிக்கும் துதியோடு உம்மை காணும் பொழுது வெட்கப்பட்டு போய்விடாதபடிக்கு கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்திற்கு அதிகாரியாக வைப்பேன், வா மகளே வா மகனே என்று அப்பா எங்களை அழைக்கும் அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.